வெல்கம் டு காவேரி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா பாத் தான் பார்க்குறோம். முதல்ல வந்து இதோட ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்டவ்வை முதல்ல பற்ற வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா வந்து ஒரு 6 போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம தக்காளி ஒரு 4 சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி வதக்கல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ப்ளஸ் இது வந்து சாம்பார் அந்த பொடி சேர்த்துக்கணும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லுப்பு நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லி. இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது. நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரைசலை வந்து இதில் இப்போ ஆட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசி வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கரை போட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டுக்கோங்க. சரிங்களா?